சிங்கப்பெண் திட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்களா? 354 கோடிகள் அலோகேட் பண்ணதா சொல்லப்படுது. ராகவா லாரன்ஸ் இப்போ எதுக்கு வந்து இங்கே பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு? அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. என்ன யார் வந்து இப்போ ஒரு அரசியல் கூப்பிட்டா நான் வந்து வீதி லீடர்ஸ், ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ எம் வீதி லீடர்ஸோட மெம்பர். இப்போ நான் மெம்பர் ஆகிட்டேன். என்ன எங்கே இங்கே அண்ணாமலை என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இல்லை, கார்டு வாங்கிட்டேன், என்கிட்ட கார்டு இருக்கு. ஓகே, என்ன பண்ணும் இப்போ? முனி காஞ்சனா 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 அதை தவிர்த்து வேற என்ன அவர் படம் பண்ணியிருக்காரு? இவ்வளோ இது என்ன படம் பண்ணி என்ன சாதிச்சாப்ல? வணக்கம் நேர்களே, இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் வசந்த் சரவணராஜன். வணக்கம் சார். வணக்கம். இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நோட்டு என்னன்னா, தமிழ்நாடு அரசு வெட்கப்பட வேண்டும். காவல்துறையெல்லாம் தூங்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு அரசு என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து 6 மாதம் நேர அவகாசம் கேட்டுக்கிட்டே இருந்து இன்னும் எத்தனை குழந்தைகள் பலியாக போகிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை நோக்கி போராட்டங்கள் நடந்துக்கிட்டு கும்மிடிப்பூண்டியில். திருவள்ளூர் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு சிறுமி, பூந்தமல்லியில் வந்து ஒரு 7 வயது சிறுமி, இப்படின்னு தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு தூங்கிக்கிட்டு இருக்கா? காவல்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? அதுக்கு தானே சார் முன்னடைவடிக்கையாக வந்துட்டு சிங்கப்பெண் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் திட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்களா? 354 கோடிகள் அலோகேட் பண்ணதா சொல்லப்படுது. கண்டிப்பாங்க சார். 40 போலீஸ்காரங்க தான் மொத்தமாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எந்த வித அலோகேஷனும் இல்லை. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலை. இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல திட்டம் தான், இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லபடியாக செயல்பட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்ல திட்டம் தான். அதுக்குள்ளே எத்தனை குழந்தைகள் பலியாகணும்? இதுக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க? காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? தொடர்ச்சியாக இது சின்ன பிள்ளைகள், சிறுமிகள், இவங்க எத்தனை பேர் வந்து பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து சந்திச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் இது எந்த மாதிரியான ஒரு அரசுன்னு நம்மளே வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். நிறைய பதிவுகள் நம்மளும் போட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். டிவிகே அரசாங்கத்துக்கு இன்னமும் கால அவகாசம் வேணும்னு. ஆனால் இது வந்து பேசிக்கான ஒரு நாட்டோட ப்ரொடெக்ஷன். ஒரு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அந்த ஒரு உரிமை வந்து இங்கே தமிழ்நாடு அரசோ தவற விடுறாங்களான்ற ஒரு சின்ன கருத்து. தொடர்ந்து இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனை உயிர் பலியாயிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இன்னும் அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை, என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து அரசாங்கம் எடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த சிங்கப்பெண் திட்டம், அதிரடிப்படையெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்களா? இல்லை தமிழ்நாடு காவல்துறையெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா? எத்தனை கேசஸ் இதில் வந்து டிவிகே மெம்பர்ஸ் ரீதியாகவே நிறையா வந்து பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடைபெற்றுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. டிவிகே மெம்பர்ஸே வந்து பெண்களை வந்து நிறைய பேரை வந்து இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் தகவல். அது எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியல, இன்னும் விசாரிக்கப்படலை. ஆனால் நியூஸஸ்லாம் பார்க்குறப்ப இது வந்து என்னன்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தரும்னு வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூறினார். ஆனால் தினமும் ஒரு நியூஸா? இந்த ஒரு மாசத்துல எத்தனை நியூஸஸ், எத்தனை பாலியல் வன்கொடுமை? இதுக்கு வந்து என்னதான் முடிவுன்றது எனக்கு தெரியல. இது அரசாங்கம் தீவிரமா ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தா டிவிகே அரசு வந்து லிட்ரலி அதான் டிவிகே ஃபெயிலுன்ற மாதிரி தோணுச்சு. இந்த பெண்களுடைய சேஃப்டியில் டிவிகே ஹஸ் பீன் ஃபெயில்டு. 1 மந்த்லேயே இதுக்கான இதை நம்ம இப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ தான் வந்திருக்காங்க. ஒன் மந்த்னா இவங்க அரசியல்வாதிகள் வந்து தலைமை தாங்க பார்ப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ தேர்தல் நடக்கிறப்ப இங்கே அப்படியே நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்து போச்சா? இங்கே அரசு அதிகாரிகள் அவங்க செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தலைமை மாறுது. தலைமைகளோ இல்லை வந்து அந்த பார்வையிடுறதோ இல்லை வந்து இன்னமும் கொஞ்சம் வலிமையாக செயல்படுறதுக்கோ அவங்க அந்த தலைமை தான் இங்கே மாறுதே தவிர்த்து இங்கே அதிகாரிகள், இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். அரசியல்வாதி இல்லைன்னாலும் இருந்தாலும் வந்து இங்கே கவர்மெண்ட் செயல்பட்டுக்கிட்டு தான் வரும். அப்படி தான் இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ ஒரு வாரம் வந்து லீவில் இருந்துட்டா இங்கே இருந்து நாடு வந்து சம்பிச்சுட்டு போயிருமா? இது வந்து கவர்மெண்ட் வந்து இன்னமும் சிவியராக நோட் பண்ணி ஆக்ஷன் பண்ணி அதுக்கு தான் நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை நம்ம ஏன் கேள்வி கேட்குறோம், ஏன் டிவிகே அரசை நம்ம கேள்வி கேட்கணும்னா, நீங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கணும். இன்னமும் ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். புதுசாக ஒரு அரசு வந்திருக்கீங்க, யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். பெண்கள் பாதுகாப்புன்னு நான் கொடுக்குறேன்னு சொல்லி தானே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முதல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. கண்டிப்பா
அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு வந்து பெண்களுக்குன்றதை தாண்டி சிறுமிகளுக்கு, குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அரசாங்கம் இன்னும் எத்தனை நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்னும் டைம் வேணும்னா இன்னும் எத்தனை மாதம் தான் உங்களுக்கு வேணும்? அது எத்தனை மாதம், அந்த அத்தனை கால மாசத்துல எத்தனை குழந்தைகள் பலியாகும்? சில விஷயங்களுக்கு நேரம், காலம், அவகாசம்லாம் வந்து டிவி கவர்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ நீங்கள் வந்து சில அட்மினிஸ்ட்ரேஷனோ சில மேனேஜ்மெண்ட்டோ சில புரிதல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நீங்கள் வந்து சில காலதாமதமோ இல்லை அவகாசம்லாம் கேட்கலாம். எங்கள் ஒரு குழந்தைகள் பாதுகாப்புக்கோ இல்லை வந்து பெண்கள் பாதுகாப்புக்கோ நீங்கள் உண்மையிலே லிட்ரலி ஆக்ஷன் எடுக்கணும். முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணுன்றேன். அது இன்னமும் தினமும் இதே விஷயங்கள் வந்துகிட்டு இருந்ததுன்னா இது வந்து நாடா இல்லை என்னது இது? சார் இருக்கிறதே அதிக சேஃப்டி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. விஜய் தான் சொல்லியிருக்காரு. நான் இந்த சேஃப்டி கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணது சேஃப்டியா? பர்சன்டேஜ்லாம் காட்டாங்க சார். இது இங்கே வந்து குற்றங்கள் குறையணும். நான் அந்த நாட்டை விட நான் எங்கள் நாடு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகம்னா இது என்ன பெருமையா? இது ஒரு கேவலமான ஒரு கம்பேரிசன். நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. தினமும் காலைல நியூஸ் எந்திரிச்சு பார்த்தா 3 வயசு குழந்தை கெடுக்கப்பட்டாங்க, 7 வயசு குழந்தை கெடுக்கப்பட்டாங்க. இப்படியே நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தால் இது என்ன மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து காவல்துறை கொடுக்குது? அது இல்லாமல் இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையெல்லாம் அமைச்சாங்க. இந்த திட்டம்ல அமைச்சதுக்கு அந்த சிங்கப்பெண்ணெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன தூங்கிட்டு இருக்காங்களா, இல்லை தமிழ்நாடு அரசு தூங்கிட்டு இருக்கா, இல்லை காவல்துறை தூங்கிட்டு இருக்கா? எதுக்கு தொடர்ச்சி அதே மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது? இது எப்போ தான் ரிசால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம இன்டர்வியூ போகலாம். அடுத்தது ராகவலாரன் சார் வந்துட்டு மக்களிடையே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நான் அரசியலுக்கு வரட்டுமா அப்படின்ட்டு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அரசியல் வரட்டுமான்னு எதுக்கு மக்கள்கிட்ட கேட்குறாரு? அவர் வந்துட்டு மக்களுக்காக அவ்வளோ செஞ்சுருக்காரு, மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியனாக கேட்டிருக்காரு. எதுக்கு இப்போ வந்து கேட்குறாரு? ஏன் 2026 தேர்தலில் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரல? அவருக்கு இப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து போங்க, அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்களா சார்? எனக்கு அது ராகவலாரன் இப்போ எதுக்கு வந்து இங்கே பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு? அதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. என்ன யார் வந்து இப்போ ஒரு அரசியல் கூப்பிட்டா யார் வர சொன்னா ராகவலாரன் சார் என்னத்துக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு? ஏதோ தினமும் வந்து கூப்பிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு சம்மந்தமே இல்லாமல். யார் ராகவலாரன் அவர்களை அரசியலுக்கு கூப்பிட்டாங்க? விஜய் சார் வந்துட்டு கூப்பிட்ட மாதிரி அவங்க ரூமர்ஸ் போயிட்டு இருக்கா, இல்லை வந்துட்டு நியூஸஸ் வந்து பரவிட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் அது ரூமரா இல்லை விஜய் சார் கூப்பிட்டாராங்கிறது தெரியல சார். திரிஷா கூட தான் நிற்கிறாங்கன்னு ரூமர்ஸ் பரவச்சா இல்லையா? பரவச்சு. அதுக்கு முன்னாடி சகாயம் ஐயா நிற்கிறாங்கன்னு ரூமர்ஸ் பரவச்சா இல்லையா? பரவச்சு சார். ரூமர்ஸ்னு உங்களுக்கே தெரியுது, ஓகேங்களா? டிவிக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா? இல்லை இது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அஃபிஷியலாக வந்து திருச்சி கிழக்கில் வந்து ராகவலாரன் அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்களா? இல்லை டிவிக்கு அஃபிஷியல்ஸ் யாராவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? யார் எதன் அடிப்படையில் இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு? எதன் அடிப்படையில் வந்து நான் அந்த ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன். அதுக்குள்ளே அமைச்சர் ஃபோட்டோலாம் போட்டு இவர் அமைச்சர் மாதிரி உட்கார்ற மாதிரியும் பக்கத்தில் வந்து தம்பி எதுக்கு அவரோட தம்பிக்கு இங்கே என்ன ரோலுன்னு தெரியல, தம்பி தாயார் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்குறேன். அவர் அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் வைரல் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இவருமே தொடர்ச்சியாக அந்த மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு பண்ணுறாங்க? இவரை யார் மூலம் அரசியலுக்கு கூப்பிட்டாங்க? சார் அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஸோ அரசியல் வந்து இதுவும் அதிகமாக நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வரேன்னு சொல்லி அவரோட இன்டர்வியூவில் சொல்லி நல்லது செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறது தான் சார் நியூஸ். அவனே சொல்லிக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். ராகவலாரன் ஒவ்வொரு கட்டமும் நான் நல்லது பண்ணேன். எத்தனை பேருக்கு நல்லது பண்ணேன்? நீ சேரிட்டி ட்ரஸ்ட் ஆக்டிவ்ல இருக்கா, இன்ஆக்டிவ்ல இருக்கா? ஏன்னா அதுவுமே இப்போ போட்டு நிறைய பேர் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீ எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்க? ராகவலாரனுக்கு சுமார் 100 to 200 கோடி சொத்து இருக்கதா சொல்லப்படுது. ஆன்லைன் டேட்டாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 to 200 கோடி சொத்துக்கள் இருக்கதா சொல்லப்படுது. எத்தனை படம் அவர் நடிச்சிருக்காரு? எத்தனை படம் அதில் ஹிட் ஆகிருக்கு? ஒரு கோரியோகிராஃபருக்கு இவ்வளோ சொத்துக்கள் எப்படி வந்தது? அது இல்லாமல் இவர் படமே 25 படம் நடிச்சிருப்பார் மொத்தமாகவே, இல்லை 20 படம் நடிச்சிருப்பாப்புல. அதுக்கு மேலே அவர் படம் நடித்த மாதிரி எனக்கு தெரியவும் இல்லை. அதில் எத்தனை படம் ஓடி இருக்கு உங்களுக்கு? ராகவலாரன்ஸோட ஒரு 4 படம் ஓடின படம் சொல்லுங்க. முனி, காஞ்சனா 1 2 3 4. முனி, காஞ்சனா. அதை தவிர்த்து வேற என்ன அவர் படம் பண்ணியிருக்காரு? இவ்வளோ என்ன படம் பண்ணி என்ன சாதிச்சாப்புல? அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய சொத்துக்கள் வந்தது? இதே பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழும்புது. அவர் நம்ம குற்றச்சாட்டு வைக்கல, ஆனால் கேள்விகள் எழும்புது. ஆனால் மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிறாரு. யாருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க காட்டுங்க. எத்தனை குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, எத்தனை குழந்தைக்கு பண்ணியிருக்காரு,
அவரே தான் சார் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, நான் இத்தனை குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட அவரோட மீட்டிங்ல அவர் வளர்த்த 4 குழந்தைகள் பயனை செய்ய பலனை எதிர்பார்க்கான்னு சொல்லிட்டு இவரே தன்னைத்தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் ஒருத்தர் இந்த பாலான்னு ஒருத்தர் இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாப்புல ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள். பாலாவை ப்ரொமோட் பண்ணதே இவர் தான், ராகவா லாரன்ஸ் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லை, பாலான்னு சொல்லிட்டு பாலா ரொம்ப நல்லவர் சிறப்பானவர்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவர் 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி 2 பேர் மாறி இவர் பாலா வந்து ராகவா லாரன்ஸ் பில்டப் கொடுக்குறதும், ராகவா லாரன்ஸ் பாலா பில்டப் கொடுக்குறதும் மாறி இவங்க 2 பேரும் நல்ல பில்டப் கொடுத்துட்டு வந்தாங்க. உமாபதி ஜேர்னலிஸ்ட் வந்து உடச்சி விட்டாப்புல. அது வந்து உண்மையாக போயன்றதுல மறுபக்கம் அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரில் வந்து உடச்சி விட்டாப்புல. அதுக்கப்புறம் எல்லாம் சைலண்டாக இருந்தாங்க, 2 பேருமே சைலண்டாக இருந்தாங்க. பாலா எங்கேயா பார்க்கறது உண்டா? இல்லை. அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் தான் பேசினாங்களா, 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. ஆனா இதனால அவங்களுக்கு என்ன இன்கம் வரப்போகுது? அவங்களோட இதுல தானே தெரியாதுங்க, நம்மளுக்கு தெரியாதுங்க. எங்க இருந்து ஃபண்டு வருது, யாரு ஃபண்டு கொடுக்குறா, அந்த ஃபண்டு எல்லாம் எங்க இருந்து வருது, இதெல்லாம் அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சுமார் ஒரு படம் வந்து ஒரு பெரிய லெவல்ல படம் நடிக்கல, பெரிய லெவல்ல இட்டு கொடுக்கல, ஒரு 100 to 200 கோடி ரூபா அவருக்கு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு சொத்து இருக்குன்னா அரசாங்கம் தான் மானிட்டர் பண்ணி யார் இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, எத்தனை படம் இவர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காப்புல, எத்தனை படம் நடிச்சிருக்காப்புல, இதெல்லாம் அரசாங்கம் தான் பார்க்கணும். அவர் கண்ணுக்கு எத்தனை தூரம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா? பிஸ்னஸும் பண்ணுற மாதிரி தெரியல. ஆர்ஃபனேஜ் நான் மக்களுக்கு உதவி, எங்கேருந்து காசு வருது உனக்கு, யாருக்கான பணம் கொடுக்குறா? ஃபாரின் ஃபண்டு வருதா? ஃபாரின்லேருந்து எத்தனை ஃபண்டு வருது? அவங்கெல்லாம் யார்? ஃபாரின்லேருந்து ஃபண்டு கொடுக்குறவங்களாம் யார்? இதெல்லாம் அரசாங்கம் என்கொயரி பண்ணணும். நீ மொத்தமாக எத்தனை குழந்தைக்கு பண்ணியிருக்கன்னு எனக்கு அந்த கணக்கு சொல்லுங்கள். மொத்தமாக எத்தனை குழந்தைங்க? நீ அரசியல் வருது இல்லை வரப்போ ஒரு வெள்ளை அறிக்கையில் கொடுத்துட்டு வா. விஜய் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாப்புல, எவ்வளோ சொத்து இருக்குது என்ன ஏதெல்லாம் கொடுத்தாப்புல. நீ மக்கள்கிட்டையும் சொல்லு, வெளிப்படையாக சொல்லு, உனக்கு எத்தனை சொத்து இருக்குது, உனக்கு எத்தனை ஆசிரமம் இருக்குது, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்க, எத்தனை பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, எத்தனை பேருக்கு மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பணம் வந்திருக்கு உனக்கு, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்திருக்கா. இது எல்லாமே அரசாங்கம் இது தேவையில்லாமல் இந்த ராகவா லாரன்ஸ் வந்து சும்மா இருந்திருந்தா கூட நோண்டி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அரசியல் வந்தனால எல்லாரும் பிடிச்சி நோண்டுவாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாருமே அந்த கேள்விகள் ஆரம்ப கட்டத்துலேருந்து எல்லாருக்குமே இருந்தது. பெருசாக அந்த ஆளை கண்டுக்கல, ராகவா லாரன்ஸ் அவரை கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களை வந்து இப்போ தேவையில்லாமல் இந்த பில்டப்லாம் கொடுத்து நான் அரசியல் வரவா வேணாமா, எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், இந்த கதையெல்லாம் யாராவது கேட்டாங்களா? முதல்ல யார் வந்து உங்களை அரசியல் ராகவா லாரன்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உங்களை யாராவது கூப்பிட்டாங்களா அரசியலுக்கு வான்னு? யாரு கூப்பிட்டா? சார் மக்கள் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி தான் அதுல கேட்கிறாரு. விளக்கணைக்கு இப்ப திருப்பி மக்கள் நீங்க சொல்லுங்கன்னு என்ன விளக்கணைக்கு சொல்றாப்ல? மக்கள் கூப்பிட்டனால தானே இவர் வந்து நான் வரேன், என் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கலாமா வேணாமா? அம்மாட்ட பர்மிஷன் கேட்கலாமா? கேட்டேன்னாரு. பர்மிஷன் கேட்டு நான் வரேன், ஒரு 5 நாள் கழிச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் கூப்பிட்டாங்களாம், ஆமாம் அரசியல் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெரும்பான்மையாக மக்கள்லாம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பென்ஸ் படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னாப்புல. கண்டிப்பாக ஓகேங்களா? எங்கள் அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு தான் நான் முடிவு எடுப்பேன்னாப்புல. அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்கள் இறந்துட்டாரு. பாரதி ராஜா இறந்தனால நான் 12ஆம் தேதி என் தீர்ப்பு சொல்கிறேன்னு தீர்ப்பை மாற்றினாப்புல. அப்புறம் 12ஆம் தேதி வந்தவர் உங்கள் அம்மா தீர்ப்பு நீ வரலன்னு தானே சொல்லணும். ஆமாங்க. திருப்பி அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாப்புல. என்ன ட்விஸ்ட் பண்றாரு? மக்கள் நீங்க சொல்லுங்க வரலாமா வேணாமான்னு. என்னதான் ஏன் சொல்ல வர நீ வரனா வான்னு சொல்லு. நீ அரசியல் வரலன்னு சொல்லக்கூடிய பேசிக் தைரியம் இல்லாத ஒரு ஆளு நீ எல்லாம் அரசியல வந்து என்ன பண்ண போற? வரேன்னு ஒரு தைரியமா சொல்லக்கூடியது ஒரு இடத்துல நீ இல்ல. சார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சியில் டிவிக்கேல நிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரா ராகவா லாரன்ஸ் அவர்கள்? முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் லாரன்ஸை கூப்பிட்டதுக்கு எந்தவித தடயங்களும் இல்லை. யாருமே இவரை மதிக்க கூட இல்லை. ராகவா லாரன்ஸை கூப்பிடல. இவரே வந்து இங்கே ரூமர்ஸை யார் பரப்புனான்னு முதல்ல தெரியல. அது ரூமர்ஸ்ன்னு அவருக்கே தெரியும். ராகவா லாரன்ஸ் நீ ஒரு நல்லவராக இருந்தா ரூமர்ஸ்ன்னு தெரியுதுல்ல. உனக்கு கூப்பிட்டாங்களா கூப்பிடலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். லாரன்ஸுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஒன்று இது ரூமர்ஸுங்க, என்னை யாரும் கூப்பிடலன்னு சொல்லணும். சகாயத்தை இப்படி தான் 2024 சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பரவுச்சு. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் டீசெண்டாக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு, நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை யாரும் கூப்பிடலன்னு சொன்னாப்புல. ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெளிவாக இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கணும். இது ரூமர்ஸ்ன்னு இருந்ததுன்னா ஒன்று இது ரூமர்னு சொல்லணும், இல்லை ரூமர் இல்லைன்னு சொல்லணும். முதல்வர் என்னுடைய நண்பர் அவர் என்னை அரசியல் வான்னு சொன்னாப்புல, தனிப்பட்ட முறையில் ஏதாவது வாயிலேருந்து வந்துதா? இல்லை உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல.
இப்படிலாம் பப்ளிசிட்டி பண்ணி டிவிக்கே ஒரு கூப்பிடணும், கையை பிடிச்சி கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிவிக்காரங்க மதிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. டிவிக்காரங்க இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை. இவ்வளோ ஸ்டண்ட் நடந்ததுக்கப்புறம் டிவிகேலேருந்து ஒரு அறிக்கை வந்ததா? இல்லை, ஒரு அறிக்கை வரல. இவர் நிற்க போகிறது கிடையாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகேல நிற்க மாட்டார், டிவிகே சார்பாக நிற்க மாட்டார், டிவிகே சார்பாக நிற்கவே மாட்டாப்புல. டிவிகே கூப்பிடல. இவர் இங்கே வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் தான் எதிர்பார்க்குறாங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட திருப்பி கேட்டு வரேன் அப்படின்னாப்புல. அப்புறம் வந்து மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், நான் வரவா வேணாமான்றது. அப்புறம் தினமும் பத்திரிகையாளர் சந்திச்சு ஏதாவது ஒன்று தொண்ணு பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், நேற்று கூட ஏதோ தெரு நாயின்னு சொல்லிட்டு மக்கள். கண்டிப்பாக சார், அது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்துட்டு எப்படி சார் அவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட யோசிக்காமல் தெருநாய்க்கு எது பிடிக்குன்னு சொல்லி மக்களிடம் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவித்தார். சமாளிச்சு ஒரு மறுப்பு தெரிவித்தார். ஆனால் அவர் எந்த தோணியில் பேசினார், இந்த தெருநாய் எதுக்கு சொல்லப்பட்டதுன்றதெல்லாம் மக்களால் யூகிக்க முடியுது. ஓகேங்களா? கேள்வி கேட்குறவங்கலாம் நீங்கள் தெருநாய் நீங்கள் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளுக்கு அவர் பேசுகிறத பார்த்தா தெரிய வந்தது. அவ்வளோ பேசவும் தெரியல, தைரியமும் கிடையாது. ஏதாவது வெளிப்படையாக தைரியமாக சொல்கிறாப்புல, அரசியல் வரேன், நான் நல்லது பண்ணுவேன், ஒரு ப்ராமிஸ் கொடு, வந்துட்டேன்னா வந்து ப்ராமிஸ் கொடு. அதுக்குள்ளேயும் வேற வந்து அமைச்சர் ஃபோட்டோவை போட்டு இவர் தான் அமைச்சர், முதல்ல எம்எல்ஏ முதல்ல நீ ஆகணும். ராகவா லாரன்ஸ் முதல்ல வந்து ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. அதான் ராகவா லாரன்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல சட்டசபையில், அமைச்சர்னு போட்டு பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடில் அவங்க அம்மா, ரைட் சைடில் அவங்க தம்பி, இவங்கெல்லாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் வேறு பப்ளிஷ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பு தான் வருது. முதல்ல திருச்சி கிழக்கெல்லாம் முதல்ல நிற்கணும், அங்கே முதல்ல ஜெயிக்கணும். இங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் முதல்ல அவர் அமைச்சராக இல்லையான்றது தெரியும். முதல்ல இதுக்கெல்லாம் முன்னாடி டிவிக்கேல முதல்ல விஜய் அவர்கள் முதல்ல பார்த்து முதல்ல சீட்டு கொடுக்குறதா கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல கண்டிப்பாங்க. ரூமர்ஸ் எல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டுனா அரசியல் வரலாமா வேணாமான்னா நீங்கள் முதல்ல நீ இன்னைக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்க போறியா, இல்லை வேறு ஏதாவது கட்சியில் சேர்ந்து நிற்க போறியா, ஏதாவது ஒன்று விளக்கமாக சொல்லணும். லாரன்ஸ் அவர்கள் இங்கே தேவையில்லாத பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு பேரை தான் நாசம் பண்ணிக்கிட்டாப்புல. அவர் தனியாக நின்னார்னா அவரால் ஜெயிக்க முடியுமா சார் திருச்சி கிழக்கில்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எக்ஸ்போஸ் ஆனாப்புல. முதல்ல அந்த ஃபஸ்ட்டு டைம்லேயாவது ஒரு சின்ன மரியாதை இருந்தது. நாளுக்கு நாள் இப்படியே ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்களே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டுக்கிட்டு தினமும் கூப்பிட்டு இருக்கப்ப அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார். அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து அரசியல் வர்றதுக்கே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கூப்பிடல, டிவிக்கே கூப்பிடலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவியை கூப்பிடல, யாருமே டிவிக்கே சார்பாக எந்த வித அழைப்பும் உங்களுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். அது மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்ஸாக சொல்லணும்ல. டிவிக்கேல நிற்கிறதாங்க வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. டிவிக்கேலேருந்து யார் கூப்பிட்டா? அப்போ இங்கே வந்து ஒரு அரசியல் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க கூப்பிடணும், இப்படி ஏதாவது பண்ணால் டிவிக்கேலேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க, சீட்டு வாங்கிடலான்னு ஒரு எண்ணத்தில் தினமும் பத்திரிகையாளர் சந்திச்சு தினமும் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தினமும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் நாளுக்கு நாள் அவர் தன்மையும் மரியாதையும் குறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெரியாது, நம்மளுக்கு சொல்லப்போனால் அவர் நம்ம இன்டீரியர் நம்ம அவர் ஃபாலோ பண்ணல. அவரோட லைஃபே ரொம்ப ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டாரு. அண்ட் இந்த ஆர்ஃபன்ஸு இல்லை நல்லது பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு காலத்தில் அவர் ரொம்ப பப்ளிக்காக பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து ரொம்ப ப்ரைவேட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அவர் வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர்கிட்ட உதவிகளை பெற்று தான் நிறைய நல்லது செஞ்சதாக சொல்லப்படுது. அதுவுமே எத்தனை பேருக்கு பெரும்பான்மையாக செஞ்சுருக்காரான்றலாம் தெரியல. ஆனால் அவர் செஞ்சேன்னு நிறைய இடங்கள் ரிஜிஸ்டர் பண்ணார். உண்மையிலே சொல்லப்போனால் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன், சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனை கம்பேர் பண்ணுறப்ப ராகவா லாரன்ஸ் பெரிய லெவலில் ஒன்றுமே பண்ணலன்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். சூர்யா எத்தனையோ அவங்களோட அகரம் ஃபவுண்டேஷன் எவ்வளோ பேரை வளர்த்துருக்கு. அதை கம்பேர் பண்ணுறப்ப சூர்யா ஃபவுண்டேஷன் வந்து ரீச்சபிளாக இருந்தது. ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய ட்ரஸ்ட்லாம் எங்கே இருக்குது, என்ன பண்ணாங்கன்றதே எனக்கு இன்னமும் அது ஒரு கேள்விக்குறி தான். சமூகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறி. கம்பேரிட்டிவ்லி டு சூர்யா, இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறேன், கம்பேரிட்டிவ்லி டு சூர்யா. அதனால் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வரேன்னு சொல்லணும், போட்டி இன்னும் தைரியமாக போட்டிடணும். இங்கே வந்து என்னென்னா ராகவா லாரன்ஸ் வந்து நோகாமல் உட்காந்துடலாம்னு யோசிச்சாப்புல. இப்போ டிவிக்கே ஜெயிச்சிருச்சு, அரசு அமைச்சிருச்சு. இப்போ அரசு அமைச்சர்னால இங்கே டிவிக்கு அரசில் நம்ம போய் நின்னோம்னா நோகாமல் மந்திரி ஆகிடலான்னு ஒரு சீப்பஸ்ட் பொலிட்டிக்கல் மைண்டு தான் நான் நினைப்பேன். ஒரு சீப்பஸ்ட் மைண்ட் செட்டு தான். 2026 தைரியம் தான் நிற்க வேண்டியதானே? ஏன் அதுக்கு முன்னாடி தேர்தல் இல்லை? இப்போ இங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கே, நம்மளால் போக முடியுமேன்னு சொல்லிட்டு இந்த அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஜெயிக்க முடியும்.
அப்படின்ற ஒரே காரணம் தான். ஆனால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இந்த சீப்பான மென்டாலிட்டியை மாற்றிட்டு தூக்கி குப்பையில் போட்டுட்டு தைரியமாக மக்களை ஃபேஸ் பண்ணி தைரியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மக்களுக்கு மேற்கொண்டும் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே அரசியல் பண்ணுமே தவிர்த்து மக்களை போய் நீ வந்து நான் வரலாமா வேணாமா, நான் வரலாமா வேணாமான்னா முதல்ல ஒரு வாட்டி வான்பாங்க, அடுத்தது வேணால பேசிக்கிட்டே இருக்கான், வராதப்பா போப்பா நீ வீட்டிலே இருப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகி திட்ட தான் செய்வாங்க. அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தா எல்லாம் ராகவா லாரன்ஸ் போட்டு ஓட்டுன்னு ஓட்டுறான். நிறைய பேர் வரவே வேணான்ட்டாங்க. இப்போ நான் ராகவா லாரன்ஸ்கிட்ட கேட்குறது, நிறைய மக்கள் இப்போ வர வேணான்னு சொல்லிட்டாங்களா, வீட்டிலே இருக்கீங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் எல்லாம் போட்டு எல்லாரோட சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இப்போ வராதுன்ட்டாங்க. இப்போ நீ வீட்டில் இருப்பீங்களா இல்லை அரசியல் வருவீங்களா? இப்போ நான் ராகவா லாரன்ஸ்கிட்ட கேட்குறேன். சொல்ல மாட்டாப்புல நம்மளை மாதிரி சிறு பத்திரிகையாளர்களோட குரல் கேட்குமான்னு தெரியாது. ஆனால் இப்போ நான் ராகவா லாரன்ஸ்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ பெரும்பான்மையான மக்கள்லாம் உங்களை வர வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் அரசியல் வருவீங்களா வரமாட்டீங்களான்றது இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லுங்கன்னு என்னோட கேள்வி. இப்போ எல்லாருமே இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்தது வந்து ரஜினி அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே தொடர்ந்து ராகவா லாரன்ஸும் இயக்கம் தொடங்குவாங்கன்னு ஒரு பேச்சும் அடிப்படுது. இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாருமே தொடங்குறாங்க இல்லையா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது எப்படியாவது முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு இயக்கம் தொடர்ந்தா முதலமைச்சர் ஆயிடலான்னு ஒரு எண்ணத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் இருந்தாலுமே விஜய் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நீங்கள் ரீப்ளேஸே பண்ண முடியாது. நீங்கள் வந்து பல பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. 20 வருஷமாக அவர் மக்கள் பணியில் தான் இருந்தார். ஓகேங்களா? விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை 20 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. அது இன்னைக்கு ஆரம்பிச்சாரா? அவர் 20 வருஷமாக அவர் வந்து நெட்வொர்க்கை ஸ்டாம் பண்ணியிருக்காரு, ரசிகர் பட்டாரத்தை உருவாக்கியிருக்காரு. 2 வருஷத்தில் ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா அவர் எந்த வித ஒரு பிளானிங்கோ இல்லை பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாமலே ஆட்சி அமைச்சிருக்காரு. அவர் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அரசியல் நாலேஜ் உள்ளவங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. 20 வருஷமா பொது சேவையை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது எல்லோருக்குமே தெரியும். இவங்க இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு நினைப்புனா, விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆன உடனே எல்லாருக்குமே என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறது வந்து ஒரு காமெடியாக தான் நான் பார்க்குறேன். விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம வைத்தறிச்சல்ல இவங்கெல்லாம் ஆயிட்டாரா, இல்லை நானும் ஆரம்பிக்கிறேன், வாங்க நானும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தோல்வியில் தான் முடியும். ஆனால் பட் அண்ணாமலை அவர்களோட இயக்கத்தில் வந்து இப்போ வரைக்கும் 15 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி 5 வாட்டி நீங்கள் சேரலாம். 5 வாட்டி நீங்கள் உங்கள் பேரை போட்டு சேரலாம். என் பெர்ஸ்பெக்டிவில் 5 வாட்டி உங்கள் நம்பரை கொடுத்து 5 வாட்டி உங்கள் பேரை போட்டால் திருப்பி உங்கள் கார்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒபாமா பேரில் கூட நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணலாம். திரும்ப தெரியாதா? அது கண்டிப்பாக சார். என்ன வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க? இன்னும் 15 லட்சம் பேருன்னு கணக்கு காட்டுறாங்க, 20 லட்சம் பேர் காட்டுறாங்க. நீங்களே 10 வாட்டி ஒரு 10 நம்பரில் போட்டு பாருங்கள், என்ன கணக்கு காட்டுறாங்கன்னு தெரியல. 15 லட்சம் 20 லட்சம் சேர்ந்துட்டாங்கன்னு எத்தனை வாட்டி வேணா வாங்கலாம். அந்த குரூப்ல எத்தனை வாட்டி வேணா வாங்கலாம். ஆனால் இது வந்து இதெல்லாம் என்ன கணக்கு? இப்போ நான் வாங்கிட்டேன், நான் வந்து வீதி லீடர்ஸ், ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ எம் வீதி லீடர்ஸோட மெம்பர். இப்போ நான் மெம்பர் ஆகிட்டேன். என்ன இங்கே அண்ணாமலை என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இல்லை, கார்டு வாங்கிட்டேன், என்கிட்ட கார்டு இருக்குது. ஓகே, என்ன பண்ணணும் இப்போ? இல்லை சார், இதில் எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. இன்னும் பிஜேபி விட்டு முழுமையாக வெளியே வந்த மாதிரி தெரியல. பிஜேபியில் இருக்கப்பதாங்க இந்த இயக்கம் 2020 இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதுங்க. பிஜேபியில் இருக்கப்ப இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கே இந்த கேள்வி இருக்கு, பிஜேபியோட இயக்கமான எனக்கு இந்த கேள்வி இருக்கு. அவரோட மீட்ல சொல்றப்ப அந்த ஒரு லைவ்ல பிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை பேசல. அவர் பிஜேபி ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. பிஜேபி விட்டு வெளில வந்துட்டேன், ஆனால் மோடிஜி தான் என்னோட தெய்வம், அமித்ஷா அவர்கள் தான் என்னோட கடவுள், அவர் எல்லா பில்டப்பும் கொடுத்துட்டு அவர் நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவர் இத்தனை ஆண்டுகளாக கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணது எல்லாமே நல்ல கரெக்டான ஒரு கொள்கை தான். இந்த எல்லா கொள்கையுமே ஒரு ஆரோக்கியமான கொள்கைன்னு தான் பேசினாரு தவிர்த்து வேற என்ன புதுசாக பேசினாரு? என்ன இயக்கம் ஆரம்பிச்சு என்ன இப்போ பண்ணிட்டார்? இப்போ இயக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, நானுமே சேர்ந்துட்டேன்னு வைங்களேன். என்ன இப்போ பண்ணிட்டாங்க? நான் சேர்ந்துட்டேன், என்ன பண்ணணும் இப்போ? நான் என்ன இப்போ அவர் பண்ணாப்புல? இல்லை சார், இது வந்துட்டு மேல் இடத்துக்கு வந்து அவர் காட்டுறாரா, இங்கே பாருங்க என்கிட்ட பவர் இருக்கு, எனக்கு திருப்பி தமிழ்நாட்டுக்கு பிஜேபி லீடராக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரா? அப்புறம் பிஜேபி விட்டு இன்னைக்கு மக்கள் பெரும்பான்மையான ஆதரவு அண்ணாமலை கொடுத்தது முக்கியமான காரணமே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு வெளில வந்ததுக்காக தான் கொடுத்தாங்க. அதுக்காக தானே கொடுக்குறாங்க. ஆமா சார், அது ஒரு காரணம் தானே. அண்ணாமலைக்காக வந்தவங்க சில பேர் இருக்கலாம்.
ஆனால் அண்ணாமலைக்கு இன்னும் ஆடட் வேல்யூ எதில் வந்ததுன்னா அண்ணாமலை பிஜேபி வந்துட்டாப்லப்பா, ஓகே நல்ல தலைவராக இருப்பான்னு சொல்லி தான் சேர்ந்தவங்க பாதி பேர். சார் அவர் வெளியே வரல இன்னும் வந்துட்டு அதை அவங்க மேலிடமும் ஏத்துக்கிற முந்தானத்து கூட நியூஸ் அமித்ஷா அவர்கள் அப்ப மக்கள் முட்டா போயிடுங்க, மக்கள் முட்டா. அவர் வந்து பி த லீடர் இயக்கம் தான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. அப்ப சேர்ந்த மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? சேர்ந்த அவரை நம்பி சேர்ந்தாங்களா மக்கள்? அப்ப சேர்ந்த மக்கள் எல்லாம் பிஜேபி காரங்களான்னு என்னோட கேள்வி. அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இதை காட்டி அவர் திருப்பி லீடர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரா? தமிழ்நாட்டில் வந்து எனக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு காட்டுறதுக்காக, ஏன்னா ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தா டேரெக்டாக கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். பீத் லீடர் இயக்கம் அப்போ ஆரம்பிச்சதே இப்போ வந்து ப்ரொமோட் பண்ணுறது கட்சி ஆரம்பிச்சு. அதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்க முடியாது. வெளில வர போகிறேன், நான் வந்து ஒரு தனி இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன், டெஃபினட்டாக நிற்க போகிறேன்லாம் அவர்லாம் அறிக்கை விட்டார், இப்போ லைவ்ல கொடுத்தாரு. இப்போ திருப்பி மானங்கட்டு போய் திருப்பி அதே கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, பிஜேபியில் போய் சேர்ந்தீங்கன்னா பிஜேபிக்காரனே மூலம் மதிக்க மாட்டான். பிஜேபிக்காரனே திட்டிட்டு தான் இருக்கான் அண்ணாமலை நல்ல பதவி கொடுத்து நல்லா தான் மரியாதை கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டான், ஏன் போனார்னு பல பிஜேபி நபர்கள் வந்து குதித்து கொந்தளித்து கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ திருப்பியும் வெக்கமேலாம் போய் பிஜேபியில் சேர்ந்தாங்கன்னா ஒரு மரியாதை கெடுத்துக்கிட்டது தான் உண்டு. இப்போ அவர் வந்து வெளில வந்துட்டார், அவரே ஒரு கட்சி ஆரம்பித்து பிஜேபி ஒரு பி டீம் ஒரு கட்சியாக செயல்படுவார், அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு ஒரு நல்ல சிங்கோடையே ட்ராவல் பண்ணுவார், அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி கொள்கை உள்ளவங்க தான் இன்றைக்கி பெரும்பான்மையாக பிஜேபி டு வெளில வந்துட்டாப்புல அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்காக சேர்ந்த எல்லா கூட்டமும் நன்கு ஞாபகம் வைத்துக்கணும். இவங்க எல்லாருமே பிஜேபியோட பி டீமில் இல்லை பிஜேபி தமிழ்நாட்டின் பிஜேபியில் தான் அவங்க சேர்றாங்களே தவிர்த்து தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு அவங்க சேரலை. அண்ணாமலை அவர்களோட லைவ்ல கிளியராக சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டின் பிஜேபியாக இருக்கணும்னு நான் வந்து மோடி அவர்கள்ட்ட இல்லை தலைமைகிட்ட நான் பேசினேன். அதுக்கு எந்த வித ஒத்துழைப்போ இல்லை வந்து அவருக்கும் உட்கட்சி பிரச்சனை, ஒரு 5 பேரோட பிரச்சனை அவருக்கு கட்சியில் உட்கட்சியில், அதனால அதுக்கு வந்து இந்த உட்கட்சி பிரச்சனை ஒரு 5 பேரோட பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் ஒரு பிஜேபியாக இருக்கணும், இது எதுவுமே ஒத்துழைப்பு வராதனால நான் வெளில வரேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் பிஜேபியாக தான் நான் இருக்க போகிறேன், பிஜேபி கொள்கையில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவர் இருக்கார். ஏன் இத்தனை அந்த லைஃப் ஃபுல்லாகவே அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டார். ஹீ டிஃபைன்டு ஹூ இஸ், அவர் யார், அவரோட அரசியல் ட்ராவல் என்ன, அவர் ட்ராவலில் நான் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கேன்னு தான் சொன்னாரே தவிர்த்து ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது சொன்னாரா? நோ சார். ஏன்னா ஃப்யூச்சர் கட்சிங்கிறத கூட கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு தவிர்த்து அது கட்சி அந்த கட்சியோட கொள்கை, அவர் ஃபியூச்சருக்கு வந்து கட்சி கொண்டு வருவாரா, அந்த கட்சிக்கு என்ன கொள்கை, இது எல்லாமே வந்து ஒரு பிளாங்காக ஒரு மக்களை சேர வைக்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு விஷயம். உனக்கு ஒரு கட்சி கிடையாது, கட்சி கொள்கை கிடையாது, எந்தவித கொள்கையும் கோட்பாடு இல்லாமல் மக்கள்லாம் சேருங்க, என்னை நம்பி சேருங்கன்னு சொல்வது உங்களை நம்பக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம். அவங்க என்ன மாதிரி திருப்பியும் அதே கட்சியில் உங்களுக்கே அந்த கேள்வி வருதா இல்லையா? பிஜேபியில் அவர் திருப்பி அவர் பவரை கட்ட போகிறாரா, பிஜேபியில் சேருவாரா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வருது இல்லையா? கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ மக்களுங்க உங்களை நம்பிலாம் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் நீங்கள் முன்னேற்றம் கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பக்கூடிய மக்கள் எல்லாம் முட்டாள் தானே ஆக்கிட்டு இருக்கீங்க. சார் அண்ணாமலை ஏமாற்றாரு நீங்கள் சொல்கிறீங்க, பட் அண்ணாமலையோட வந்தப்புறம் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு பெரும்பான்மை இடத்துல பேசப்படுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அண்ணாமலை அவர்களை ஏமாத்துறாங்களாம் நான் சொல்லலை, ஓகேங்களா? உங்களை நம்பி வரக்கூடிய மக்களை நீங்கள் ஏமாற்ற போகிறீங்களான்னு தான் ஒரு கேள்வி தான் எழுப்புறேன். காரணம் அவர் கட்சி என்ன, அவர் கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு இயக்கத்துக்கு என்னை நம்பி வாங்க, என்னை என் கூட வந்து சேருங்கன்னு சொல்லுவது. யாருக்காக நீங்கள் சேர்க்குறீங்க இந்த கூட்டத்தை, எதுக்காக சேர்க்குறீங்க? அந்த கூட்டத்தை சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு இயக்கத்தில் சேரணும்னா அந்த இயக்கத்துக்குமே அட்லீஸ்ட் அந்த இயக்கத்துக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும்ல. அது என்ன கொள்கை? அந்த இயக்கத்தோட முழு கொள்கை என்ன, அந்த இயக்கம் என்ன? வீதி லீடர்ஸ்னால் சரி, நீங்கள் நிறைய லீடர்ஸ் உருவாக்க போகிறீங்கன்னா எதுக்கான லீடர்ஸை உருவாக்க போகிறீங்க? அந்த லீடர்ஸோடைய கோட்பாடுகள் என்னவாக இருக்கும்? அவங்க எதை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க? அவங்க சமூகத்தில் எதை நோக்கி அவங்க வந்து பயணம் செய்ய போகிறாங்க? இது ஒரு தெளிவே இல்லாமல் மக்கள் வந்து ஒரு எண்ணத்தில் போய் சேர்றாங்க. அது அண்ணாமலைக்காக. ப்ளஸ் அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளில வந்துட்டார், ஓகே இனிமேல் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் கொடுப்பாரு, சில விஷயங்கள் அவர் வந்து சில கொள்கையே வந்து அவர் ஃபாலோ பண்ண மாட்டார், நம்மளுக்காக வந்து தமிழ் மக்களுக்காக அவர் நிற்பாருன்னு சொல்லிட்டு பல மக்கள் அவர் பின்னாடி போகிறாங்க. அந்த மக்களோட நம்பிக்கையை அண்ணாமலை அவர்கள் ஏமாற்றக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு அச்சம். நிறைய பேர் நம்புகிறாங்க, அவங்களை இதை ஏமாற்றக்கூடாது. அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு இயக்கமாக அவர் கொண்டு வந்து நடத்தணும். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு கூட கும்மிடிப்பூண்டியில் அந்த 3 வயது சிறுமிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார்.
ஸோ வட இந்தியர்களை எதிர்த்து தான் கொஞ்சம் ட்வீட்டு போட்டிருந்தாப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சிறிய சந்தோஷம். அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் இயங்குவார்னு. பட் அவரோட லைவில், அவர் ஸ்பீச்சில் பிஜேபியோடைய ஒரு கட்சியாக தான் நான் இருப்பேன்ற மாதிரி தான் அவர் வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணாப்புல. பிஜேபியோட கொள்கையை 100% அவர் ஆதரிச்சார். ஓகேங்களா? அதனால எனக்கு ஒரு சிறிய ஒரு அச்சம். ஸோ நிறைய பேர் நம்பி சேர்றாங்க, திருப்பி அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அடையக்கூடாதுன்ற ஒரு அச்சம் இருக்குது. மற்றபடி அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக அவர் சேர்த்தாரு. அண்ணாமலை வந்து லாஸ் வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரியது. அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளோ நல்லா வளர்ச்சார். ஓகே சார். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவங்க ஒய்ஃப் வந்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அடுத்தபடியே கட்சியாக மாறுமா, இல்லை இயக்கத்தோட எப்பயும் போல் நின்றுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சே கை விட்டுட்டாப்புல. கட்சி ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்து வேணான்னு தூக்கி போட்டு விட்டாப்புல. முதல்ல அது இல்லாமல் ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து வேற சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, ரஜினிகாந்த் ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுலாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. அந்த இயக்கமே ஒரு இயக்கம் வந்து ஒரு நோட்டீஸ் விட்ருக்காங்க. ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்ருக்காங்க. இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து ஃபோட்டோவோ இல்லை ரஜினிகாந்த் பேரையோ கட்சிகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தைரியமாக அவர் வந்து சொசைட்டியை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தைரியமாக அரசியல் களத்தில் இறங்குறதுக்கான பக்குவம் இன்னமும் அவருக்கு வரவில்லைன்றதை நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எதிர்த்துக்கிட்டு நின்னாப்புல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்லை அந்த ஒரு தைரியமோ திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அவன் போடுறதுனால ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லாம் அஃபெண்ட் ஆகிறதுலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் வந்து பாஞ்சிக்கிட்டுலாம் வர தேவையில்லை. ஆனால் அதுதான் உண்மை. ரஜினிகாந்த் அவர்கள் ரிஸ்கே எடுக்காமல் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடல். நான் ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து வெற்றி கிடச்சிடணும்னு நினைக்கிறது வந்து அது எப்படி நான் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார், யாரை பற்றி டைரெக்டாக சிஎம்மாக போய் உட்காந்து நினைக்கிறார், டைரெக்டாக சிஎம்ஐ போய் உட்காரணும்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. யாரை பற்றி ஏற்று பேசாமல் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக பேசிக்கிட்டு ஒருத்தர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசணும்ல. கண்டிப்பாக சார். எதுக்கு பேசணும், எதுக்கு போட்டியிடணும், அரசியல் எதிர்த்து போட்டிடணும். நான் எதை பற்றியும் போட்டியிடாமல் நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன். நான் யாரையும் நான் வந்து சண்டை போட மாட்டேன், யாரோடையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் வந்து ஒருத்தர் வந்து நின்னார்னா அவர் எப்படி ஜெயிப்பார் அரசியலில்? ஓரளவு அவருக்கு பல வாய்ப்புகள் வந்துட்டு பல வாய்ப்புகள் போயிடுச்சு. மக்கள் நம்புற தயாராக இல்லை. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் நான் திருப்பி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார்னா அவர் மரியாதை இன்னமும் ஏற்கனவே கம்மியாயிருச்சு கம்பேரிட்டிவ்லி. ஓகேங்களா? இன்னும் கம்மி பண்ணி பார்ப்பல. ரஜினிகாந்த் அரசியல் நான் திருப்பி நிற்க போகிறேன்னா இன்னும் மக்கள்லாம் லூசு போயிருங்களா? முதல்ல வரட்டு கட்சி ஆரம்பிச்சிங்க, அப்புறம் வேணான்னு சொன்னீங்க, அப்புறம் திருப்பி நான் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றீங்க. இதெல்லாம் பார்க்கறது வந்து மக்கள்லாம் என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கே ஒரு நிரந்தரமான ஒரு மைண்ட் செட் இல்லையே. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இல்லையே. வரணுமா வரக்கூடாதுன்ற ஒரு முடிவெடுக்கவே அவரால் முடியலையே. அப்படி இருக்க ஒரு இயக்கம் எப்படி உருப்படும்ன்றது என் கேள்வி. அந்த இயக்கம் எப்படி உருப்படும்? அவர் வருவேன்பீங்க, அப்புறம் வரமாட்டேன்பீங்க, அப்புறம் இல்லை அவர் வந்துட்டார் அதனால நான் வருவேன்பீங்க. இதெல்லாம் என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்குறப்ப என்னது ரஜினிகாந்த் ஒரு உச்சக்கட்ட ஒரு நடிகர், அவர் கூட இருக்கவங்க அவங்க மனைவிலாம் இப்படிலாம் பேசுவது எனக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது. முதல்வர் வந்துட்டாப்புல ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஏற்றுக்கிட்டு எவ்வளோ அவமானங்கள் பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காப்புல. இவர் அவமானமே படாமல் நான் நிற்கணும், அரசியலில் வந்து நான் நிற்பேன், எல்லாரும் மக்கள் என்னை ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும்னு நினச்சேன்னா எப்படி நினைக்க முடியும்? ஒரு அரசியல்னால் ஒரு எதிரி வேணாமா? ஒரு சண்டை போட மாட்டாங்களா? சண்டை போடாமலே நீங்கள் வந்து ஜெயிச்சிடணுமா? என்ன மக்கள் இயக்கம்? அவங்க அந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சார் இயக்கம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எதுவுமே தெரியல. நடிக்கிறத விட்டு இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னா என்னத்துக்கு நீங்களாம் நடிக்க? அப்புறம் நடிக்கதான் யார் இருப்பா? எல்லாருமே நடிக்கிற வீட்டுல இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னா நடிக்க அப்ப யார் தான் வருவா? நல்லா நடிப்பு போயிட்டு இருக்கா, நல்லா நடிக்க வேண்டியதானே? வயசான காலத்தில் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் அவரோட நல்லதுக்கு தான் சொல்றேன், கலாய்க்கிறதுக்காக சொல்றோம். இல்லை வந்து அவரை அவமானப்படுத்துவதோ இல்லை ஒரு கிண்டல் பண்ணுவதோ என் நோக்கம் கிடையாது. வயசாயிருச்சு, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதா இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பல வாய்ப்புகள் நீங்க இழந்துட்டீங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஒரு இடத்துல தான் வச்சிருந்தாங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள். எல்லா வாய்ப்பும் விட்டுட்டாப்ல.
இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாருமே நான் இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்வது இது ஒரு நகைச்சுவையாக இருக்குது. இந்த மென்டாலிட்டிலாம் முதல்ல மறந்துட்டு உருப்படியாக அரசியல் பண்ணால் மேபி உண்மையிலே அவங்க அதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிமேல் எப்பொழுதும் வாய்ப்புகள் கிடையாது. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி சார். நன்றி.